வெல்கம் டு டைகர் ஃபயர் ஷோ எபிசோட் 4. இன்னைக்கு நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்ட ஒரு எபிசோட். யார்? நம்ம தாடி வச்ச மாமா குக்டன் இமான். வாடா ப்ராம்ப்ட் கொடுத்துட்டா வாடா. ஹலோ கரடி மாமா எங்க போறீங்க இன்னைக்கு நம்ம பசங்க என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி எந்திரிச்சு போய் கூப்பிட்டு ஒரு வேலை சொல்கிற கஷ்டப்படுறீங்களோ அதே கஷ்டத்தை வீடியோ ஃபுல்லாக அனுபவிடா நாயேன்ட்டானுங்க. அவன் ஹெட்செட்டு போட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுட்டு பாட்டை கேட்டே இருக்க போகிறான். நான் கத்தி அழுது புரண்டு நடித்து டம்ஷரட்ஸ் பண்ணி எதையோன்னு பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு மட்டன் கோலா உருண்டையை செய்ய வைக்க போகிறேன். அது என்னன்னு கூட உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன சொல்கிறாரு? இல்லை நீங்கள் தான் எப்படி நீங்கள் ஏதோ நோ நாட் ராஜீவ். ஸோ எனக்கு ஸ்டைலாக தான் இருக்கு. திடீர்னு வயசு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா? இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. என் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. ஹெட்ஃபோன் போட்டது சமைப்பீங்க? ஆமாம், இப்படியே தான் கேரக்டராக வாழ போகிறேன். கேட்கலையா? அப்படியா? ஓகே ஓகே. சரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? இதெல்லாம் வச்சு என்ன சமைக்க? இதெல்லாம் வச்சு என்ன? ஓ, லிப்பும் முடிச்சு கண்டுபிடிக்கிறான். என்ன சமைக்க போறோம்? இல்ல போறோம். பாம்பா மூத்த தர போற மூத்திரம் போற. கண்டுபிடி. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் இருக்கு, எல்லாமே பார்த்தா சவுத் இந்தியன் ஸ்பைசஸ்லாம் இருக்கு. எதுவும் கிரட்டல் மிரட்டலாம் பண்றோமா? வேற பண்ண போறோமா? என்ன பண்ண, எப்படி பண்ணணும்? உருண்டையா? உருண்டை, கோலா உருண்டை. ஓகே டன். இஞ்சி கல்லாசல்லா என்ன பண்ணும்? க்ளீன் பண்ணு. என்னடா பண்ற? டேய், இப்படிதான் தோல் இருப்பியா? இப்படிதான் தோல் இருப்பீங்களா? இப்படிதான் இருப்பீங்களா கேக்குறீங்க? ஆமா, இப்படிதான் இருப்பாங்க. சரி, நான் வேணா சொல்லி தரேன். மக்களே, இது பாருங்க, ஏமாத்துறாரு. என்ன இதை கொடுத்து தான் உரிக்க சொன்னாரு. அவர் மட்டும் ஸ்பூன் எடுத்து திருப்பி போட்டு பண்ணிட்டு இருக்காரு. இது நான் பண்ணா நாளைக்கு பஸ்ஸில் தான் போவேன். இன்னைக்கு பஸ்ஸில் போவேன். நாலு பிள்ளை செத்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பெருசு பஸ் அதே தப்பு. கலசல்லா பஸ் இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்கும். பஸ் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தானே? ஓ, எனக்கா? ஆமா, ட்ரெயின் பண்ணியாச்சு. ஓ, ட்ரெயினா? ஓ, இப்படி பண்ணா லேட் ஆயிடுன்றீங்களா? ட்ரெயின் என்று சொல்லாம போயிட்டேன். சரி, ஏதோ ட்ரெயின் தான் எப்படி சொல்லிப்பேன். இந்த மெத்தட் விட நல்லா தப்பா போனா அவரே பண்ணிடுறாரு. பண்ணிட்டு கிளம்பிடுவேன். பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் அவ்வளவுதானா? வாடி வெளி நீலா கலாசலா. That's what I am doing. ஓ, இங்கிலீஷ் வேற இல்ல. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஸ்கூல் எங்க படிச்ச? சோறு. ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஸ்கூல் எந்த ஸ்கூலா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தஞ்சாவூர்ல. எங்க ஊரு சோழ பரம்பரை. எவன் ஆண்டாங்க? ஆண்ட பரம்பரைன்னு சீனை போட்டிருக்கான். எல்லாத்தையும் பிரிட்டிஷ்கார ஆண்டான். அதனால அப்படி பீத்திட்டு யாராச்சும் ஜாதி பெருமை பேசி தெரிஞ்சிங்கன்னா, என்னதான் நாய் பப்பு பொழைச்சாலும் மூடிட்டு வேலையை பாருங்கிறாரு. அதானே? இப்போ மிக்ஸி எடுத்துட்டு இதெல்லாம் அரைக்கிறோம். ஏதோ பெருசா எதிர்பார்க்கிறாரு போல. இதுவும் பெருசா? உனக்கு சின்னது போதும். ஓ, ஹைட் வச்சு பேசுறீங்களா? பாடி ஷேமிங் பண்றீங்களா? என்ன இதுக்கு இது போதுமா? உன்னோட சமையல் அறிவுக்கும் ஒரு ஆளுக்கு சமைக்கிறது போதுன்றீங்களா? ஆமாடா. 1 2 3 4 7 போடுவோமா? தோனி நம்பர். சரி, போடு. 7 போடு. 7 ஃபார் a reason அப்படின்னு. 7 உனக்கே நான் போடுறேன். 7 இந்த வருஷம் கப்படிச்சிருன்னு காண்டவா. நானும் அதுதான் சொன்னேன். கப்பு முக்கியம் பிகிலே. அடுத்து சாலையில் மல்லி. அழகிய மாலையில் மல்லிப்பூ. கொத்தமல்லி. தம்சரட்ஸ் பாட்டு வந்தோம்னா ஆனா மல்லி தலையை போட சொல்ல. மல்லி விதை, கொத்தமல்லி. இப்ப புரியல. கொய்யாக்கா. மல்லி குண்டு மல்லி. கொத்தமல்லி. ஓ, மல்லி, அந்த மல்லி. நான் இந்த மல்லிக்கு போயிட்டேன். 2
டீஸ்பூன். ஐயோ 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 ஐயோ. நேஷனல் தம் ஷரட்ஸ் காம்படிஷன் ஏதாவது இருக்கா? என்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கேன்டா. நேஷனல் நேத்து ஜெயிச்சது. இது கஷ்டம். சொல்லு சார், கண்டுபிடிப்போம். அதான் விளையாட்டு. இப்படி நேஷனல் எப்படி சொல்றது? நேஷனல் எலெக்ஷன் தானே சொல்றீங்க? எலெக்ஷன் வருதுல ஓட்டு போட்டுருக்க மறக்காம, அது வேற. நேஷனல் தேசிய அளவிலான. தேசிய அளவுல டம் டம் ஷரட்ஸ் டம் ஷரட்ஸ் டம் ஷரட்ஸ் டம் 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 ஷரட்ஸ். போட்டி நம்ம 2 என்ட்ரி ஒலிம்பிக்ல வைக்க சொல்லுவோம். கோல்டு. இந்த கிளிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போய் கொடுக்க போறீங்க. அடுத்தது பெனல். சரி விரல். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கே. சோம்பு. சோப்பு. சோம்பு. சூப்பு. சோ 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 வாட்? சோ சோ அது புரியுது. அதுக்கப்புறம் எதுல புரியுது? நான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கேனா? சோம்பா? அட பார்த்து நானே கேட்டு வாங்கிக்கிறேன். சோம்பு எடுத்துட்டேன். ஒரு டீஸ்பூன். அடுத்தது குட்டியா? இது என்னது? குட்டி தானே? சின்ன சின்ன. ஃப்ளோர் தரை. கீழே ரோடு. மண். மண். 2 சேர்த்து குட்டி மண். மண் குட்டி. மண் கட்டி. தெரியாம காம்படிஷன் பத்தி பேச. நான் ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்த கிளிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போய் கொடுக்க போறீங்க. சின்னம்மன். சீமானா? என் அன்பு மக்களே 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 மக்களே. ஐயோ சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம். பட்டை. ஐயோ பட்டை. இத விட்டுட்டு எதுக்கு நிலத்துக்கெல்லாம் தோண்டி எடுத்தீங்க? சின்னமன். ஓ சின்ன மண்ணு. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. இதை ஒத்துக்கிட்டே பாத்தீங்களா? இப்ப யோசிச்சு பார்த்தேன். இப்படிதான் வேலை முடிஞ்சு. ஈஸி. கிராம்பு. கிராம்பு எல்லாமே இந்த தமிழ்ல எவன் ஸ்பைஸ் பேரை வச்சான்னு தெரியல, எல்லாம் பேட் வேர்ட்ஸா வருது. கிராம்பு. கரெக்டா போடா. தேங்க்யூடா. பாட்டு அப்பதான் மாத்தலாம் கேட்டுருச்சு. டேய் உண்மையாலுமே தமிழ்ல ஸ்பைஸ் பேர் வச்சவங்க எல்லாம் வந்து தப்பா தான் பண்ணிக்கிறாங்கடா. இப்போ நான் கசகசா சொல்லணும்டா. அதான் கசகசா. கசகசாவா? ஓ கசகசன் இருக்கு. அது எங்க கசகசன் இப்படி பண்ணு, இப்படி பண்ண கூடாது. அது கசமுசான். அது வேற மாதிரி ஜில்பான்ஸா இருக்கு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. ஆமா எப்போ மட்டன் போடும்? அதான் அப்புறமா தேங்காய். தேங்காவா? இப்போ மிக்சியில் அடிச்சு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கணும். பொட்டு. காமிச்சு கையே காட்டி மாட்டிக்கிறீங்க. பொட்டுக்கல்ல. நான் சொல்றேன், நீங்களே போறீங்களா? அதான் என்ன சொன்னீங்க? இப்பதான் ஒழுங்கா உட்காந்துருக்குது. இவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்குது டேபிள். நான் சமைக்க ஆரம்பிக்கும் அண்டமே நடுங்குது. நான் முட்டை மாசு மாதிரி இருக்கு பாக்க. வதக்கிட்டே இரு. போயிட்டு வரேன். தின்னுட்டே இருக்கேன். நீங்க இன்னைக்கு போயிட்டு வரீங்களா? ரெடியா விஷால்? சிங்கர் ரெடியா சார்? சிங்கர் ரெடி. மை டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கர். கம் அண்ட் see me tell I love you இல்லனா I will die. இது மெயின் வாத்தியார்லாம் போயிட்டு ஆக்டிங்க்கு ஒரு வாத்தியார் வருவாங்களா, அது மாதிரி வந்திருக்கான். இப்போ அப்படியே என்ன பண்ற? மட்டன் கோலா உருண்டை பண்றோம். எல்லாத்தையும் நீ பண்ணி வச்சிரு. வரதுக்குள்ள கேட்டா எனக்கே தெரியும் நான் பண்ணிடுறது பிள்ளைங்க. கூச்சமா இல்லை? இதுக்கு எதுக்கா கூச்சம் போனேன்? என்ன மணியாச்சுரா, ட்ரெயினுக்கு மணியாச்சுரா. அந்த தண்ணிலாம் விட்டுச்சு, தண்ணியும் திரிச்சு. இப்போ இது மிக்சியில் அடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? என்ன சுட வைக்கணுமா? அந்த பழக்கம் வேறு. இந்த டிஷ்ஷோ இந்த ரெசிபியோட முக்கியமான ஸ்டெப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நடுவில் வந்து நின்றுருக்காங்க. காஃபி மகிழ் காதல் வந்ததென்ன, உன்னை பார்த்ததும் நெஞ்சு பூத்ததென்ன, மாலை பொழுதின் மயக்கம் சொல்வதென்ன, சாரல் நனைவதென்ன. ஓ பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. பாதி பாட்டில் நான் இங்கே நிற்கவா? ஈஸியாக இருக்குது எனக்கு. நான் இங்கே நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவரே பண்ணுறாரு.
படிச்சு கொட்டணும். பத்தியா டப்பா கலர் சட்டை கலர். ஓ நடனமாடுங்க, நடமாடு கூப்பிட்டு ரெசிபி மிக்ஸா இருக்காரு. இதோட எல்லா ரெசிபி மிக்சஸுமே நீங்கள் shop.cook டிவியில் வாங்கலாம். தமிழ்நாடு பூரா எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லேயும் கடைகள் இருக்குது. நிறையா சிட்டிஸ் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கோம். கூட ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரில் இருக்குது. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, பிக் பாஸ்கெட்டில் இருக்குது. எங்கே வேணாலும் வாங்குங்க. எனக்கு 3 வார்த்தை புரிஞ்சது. shop.cooktv.comல இது மட்டும் இல்லாம 3 பிரியாணி கிட்ட இருக்கும். இல்லை பரவாயில்ல, லாஸ்ட்ல என்ன வேணா வாங்கலாம். அவ்வளோதான், அது கரெக்டா முடிஞ்சிச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். மட்டன் அரைச்சு வந்துருச்சு. டீ எக்கா இதில் இத பாதி மட்டும் போடணும். இந்த பாட்டுல ஒரு லைன் இருக்குன்னா, தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா, தத்துவம் பிறக்கட்டுமே தப்பு பண்ணேன்டா. புரியுதா இல்லையா? ஆல்ரெடி பண்ண தப்புக்கு ஒரு தத்துவம் இருக்குல்ல, அதை மூடிட்டு அனுபவிங்க. அப்படின்னா ஹெட்செட் போடாமலே புரியல எனக்கு. ஆல்ரெடி பண்ண தப்புக்கு தத்துவங்கள்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல, ஆமா, அதை மூடிட்டு கேளுங்கன்னு சொல்கிறேன். ஆமா இல்ல புதுசாகவும் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ பூமர் மாதிரி எதாவது பேசிட்டு இருப்பாரு. ஏன் உச்சி மண்டையில சுரங்குதே. யாரை பாடல் பிடிக்காம செல்கிறீர்கள்? இல்லடா, இது எடுக்க வந்தேன். அடுத்த வேலையை பார்க்குறீங்களா? ஏன்னா நீ தான் காதலுக்கு இந்த ஹெட்செட்டை மாட்டிட்டு வேலை பழப்பெல்லாம் இருக்க. நான் அப்படியா? எனக்கு வேலை இருக்குடா. என்ன பேசுறீங்க? என்கிட்ட பேசுறீங்கன்னு தட்டி கூப்பிடுங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்னு இல்லை, நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறேன். நல்லா பண்றேன்னு சொல்றீங்களா? அதை மட்டும் கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். மியா மியா பூனா நான் மீச வச்சாயானா. ஒரு வாட்டி சொல்லி தரேன். ஒன்று உருட்டி நான் சொல்லி நீ உருட்டி சொல்லி தரீங்க. ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்க. போதுமா? குட்டியா இந்த சைஸ்க்கு. கமங்கருங்காடு நீ சுட்ட கருவாடு. அதான் வாயில உருட்டி கையில உருட்ட வர மாட்டேங்குது. தெளிவாக சொல்கிறேன். அவனுக்கு, எனக்கு இல்லை. உருட்டு நீ உருட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறீங்களா? உருண்டையாட்டம் இருக்கு. ரொம்ப நேரமே நீங்களே வெயிட் பண்ணுறீங்க தானே? எப்படா எண்ணெய் சூடாகும், எப்படா போடுவானுங்க, எப்படா சாப்பிட கொடுப்பானுங்க. நினைத்தது பலித்தது. நல்ல பாட்டு நானும். என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுவோம். ஏன் எங்கதான் ஏன் வெயிட் பண்ணணும்? ஏன் வெயிட் பண்ணுமா? பொரியணும். அப்படி இல்லை, இப்போ போனால் உடஞ்சிரும். அப்படியே விடணும் கொஞ்ச நேரம். புரியல மர்க்கா. இப்பவே விட்டு நோண்டுனா உடஞ்சிரும். இப்படி நோண்டிட்டே இருந்தா உடஞ்சிரும். அதனால அமைதியா நிக்கணும். அது பண்ணிட்டு நிக்கணும். கேட்டுக்கோங்க டிப்ஸ் இதெல்லாம். எண்ணெயில போட்டோன்னு கரண்டி எடுத்து விட்டு உடச்சு விட்டுரு. ஆமா, அப்புறம் ரெசிபி சரியில்லைன்னு எங்க வீட்டு வந்து சொல்றோம். சும்மா நோண்டுறதுக்கு அதை பிடிச்சி நோண்டிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடும். எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து போடு. கிளம்பட்டா? இதை போடுறா. முடிஞ்சு கிளம்புன்னு சொன்ன மாதிரி இருந்து டேஸ்ட் பண்ணலாமா? எஸ், அது பொறிக்கிட்டோம். அதுக்கு நம்ம சாப்பிடலாம். எஸ். பாட்டு பாடவா? பாட்டு கேட்டுக்கிட்டே பாடும்போது நம்ம நல்லா பாடுறோம் நமக்கு தோணும். நம்ம பாடிக்கிட்டே பாடம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தனியா பாடுறதுனால ஒரு மாதிரி இருக்குன்றீங்க. நம்ம பாடுறது கன்றாவே இருக்குன்னு கேட்கணும். நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே பாடினா நல்லா பாடுற மாதிரி இருக்கும். வெளில கேட்கறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு கன்றாவியா இருக்குன்னு. அவ்வளவு கேவலமா இருக்கா? அது நடந்து விட்டா. நான் பாட மாட்டேன். ஷோ முடியும் போதே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. கண்டென்ட் எல்லாம் வாங்கிட்டு. ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூக்கி விட்டால் நல்லா இருக்கும்ல. நீ ஊருக்கு போகணுமா வேணாமா? போலாம். சரி போலாம். ஷோ முடிஞ்சு. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது. அது டிவி சேனல் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த எபிசோட்ல இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற நல்ல இது டிவி சேனல் மாதிரி இல்ல. அடுத்த எபிசோட் வேற ஒரு எபிசோடு வேற ஒரு ஆள் கூட பண்ணுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. பாய். இல்ல, அடுத்த எபிசோட சொந்தமா தனியா பண்ணிக்கலாம்னு. ஓகே, பண்ணுங்க. அது கான்செப்ட் என்ன? அது ஏதாவது கான்செப்ட் அன்னைக்கு காலையில யோசிப்போம். அந்த கான்செப்ட் வச்சு நாங்க பண்ணிக்குவோம். ஓகே, அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி கேட்டுருவோம். கமெண்ட்ல சொல்லிருங்க. கமெண்ட்லேயே சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சு தொந்தரவு பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா, பெல் ஐகான்.